சொல்லுங்க சார். சார் வணக்கம். குமுதத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, சொல்லுங்க. சார் தற்போதைய சூழல் ஒரு பரபரப்பான சூழலா இருக்கு. நேற்று நீங்க கவர்னர சந்திச்சிருக்கீங்க. எம்எல்ஏ குதிரை பேரம் நடக்குது. எம்எல்ஏவ தொடர்பு கொள்ள முடியலன்னு பல தகவல்கள், அதிர்ச்சி தகவல்கள தெரிவிச்சிருக்கீங்க. என்ன ம். நடக்குதுங்க சார்? சார் ஆக்சுவலா சார், சார். ஆ கிளியரா சொல்லணும்னா, ம். நான் வந்து எங்க எம்எல்ஏ முந்தா நாள் என்ன பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புனாரு. சார். அவர் என்ன சொன்னாரு, இங்க அவர் டாக்டர் வீட்ல தங்கியிருந்தாரு. நான் அப்படியே ஈவினிங் போய் அங்க எம்எல்ஏக்கள்லாம் அங்க தங்கியிருக்காங்கல்ல, ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் பார்த்துட்டு, சார். அவங்களோட இருந்துட்டு அடுத்த நாள் நான் ஊருக்கு போறேன். போயிட்டு 2, 3 நாள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு அவரு ஆக்சுவலா. சார். சரின்னு சொன்னா, அப்புறம் நான் யோசிச்சேன். இது இவரால நிரூபிக்க முடியலன்னா டிஎம்கே எதுவும் கேட்க போறது இல்ல. ம், ம். நிச்சயம் அதிமுக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சார். அப்ப நம்ம எம்எல்ஏட்ட லெட்டரை வாங்கிடுவோம். சார். அதனால நான் லாயர்கிட்ட பேசி லெட்டர் டிராப் பண்ணி நானும் சைன் பண்ணி என் பிஏட்ட கொடுத்து அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி போய் வாங்கிடுப்பான்னு சொன்னதும் அவரும் போனதும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என்னட்டையும் பேசிட்டு கிளம்பிட்டாரு. சார். என் பிஏ அந்த லெட்டர் எடுத்துட்டு இங்க வந்துட்டு இருக்காரு. சார். அப்பதான் பாக்குறேன் டிவில இவர் போய் லெட்டர் கொடுக்கிறாரு. அதுல ஒன்னு ஏஎம்எம்கே எம்எல்ஏ அந்த இது அதோடைய ஆத்தரைசேஷன் இதுல இருக்கு, என்க்ளோசர் இருக்குன்னு போடுறாங்க. டிவிக்கு அதாவது விஜய் கவர்னர்ட்ட கொடுத்த லெட்டர்ல இந்த என்க்ளோசர் இருக்குங்கிற மாதிரி செய்தி வந்தது சார். ஆமா சார், என்க்ளோசர் இருக்கு பாருங்களேன். ஏஎம்எம்கே எம்எல்ஏன்னு போட்டு வந்துச்சு. இருக்கு சார். எனக்கு ஷாக் ஆனிச்சு, என்னடா அப்படி இருக்குன்னு சொன்னதும் நான் உடனே கவர்னருக்கு இவரை ட்ரை பண்ண எனக்கு இவர் கிடைக்கல சார். அவர் கிளம்பி அவரு போன் போட்டா எடுக்கல. அவரு இல்ல முதல்ல ரிங் ஆகல அப்படின்னு 2 ட்ரிப் எடுத்து நான் உடனே ஏடிசிக்கு பேசி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் இந்த லெட்டர் எடுத்துட்டு நான் கவர்னர் 9 மணிக்கு வர சொன்னார் போயிட்டேன். சார். போயிட்டு கவர்னர்கிட்ட இந்த லெட்டர் தான் சார் வாங்கணும், நான் இன்னைக்கு வாங்கினேன் சார். வேற லெட்டர் எங்க இவரு கொடுத்திருக்காரா? ஒன்னும் சார்ஜ் இல்ல அவருக்கு நான் ட்ரை பண்ணேன் சார். அவர் உடனே அவங்க ஏடிசியை கேட்டாரு. நாங்க போன்ல அவரை வெரிஃபை பண்ணோம் சார். அவர் நான் வந்துடுறேன்னு சொன்னாரு. எம்எல்ஏ காமராஜ் வந்துறதா சொல்லியிருக்காரா சார்? ஆமா வர்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒன்னும் லெட்டர் கொடுக்கலையே, நான் வந்துடுறேன்னு சொல்லி பயந்துட்டாரு இவரு. சரிங்க சார். வந்துட்டு எங்க அட்வொகேட் நம்ம இவருக்கு அடிச்சிருக்காரு. கார் அடிச்சுட்டு திருப்பிட்டு வந்துட்டாரு. அவர் எங்க பாண்டிச்சேரியில ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. சரிங்க சார். மன்னார்குடி போலான்னு இருந்தவரு அப்படியே இங்க வந்துட்டாரு சார். அவர் பயத்துல பதட்டத்துல என் போனை கீழே விழுந்துட்டு போல இருக்கு வண்டியில. சரி. ஒரு போன் சீட்டு கீழே இருந்திருக்கு, இவர் எடுக்கல. வாட்ஸ்அப் பேசுவேன்ல, அந்த வாட்ஸ்அப் போன் கீழே விழுந்துட்டு போல இருக்கு. இன்னொரு கையில சின்ன போன் வச்சிருப்பாரு. அதுல இவரு கார்த்திகேயனுக்கு அடிச்சு இது மாதிரி கவர்னர் இதுல இருந்து கேட்டாங்க. அப்படியா, ஏதோ என்ன பிரச்சனை தெரியல, நீ இந்த லெட்டர் தான் நான் அண்ணனுக்கு தான் ஒரு லெட்டர் கையெழுத்து போட்டு அனுப்புனேன். அதாவது நாங்க கொடுத்தல நான் சொல்றேன்ல, இந்த எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறதுக்கு ஆதரவு அளிச்சு நானும் என் லெட்டர்ல அவரு அவன்கிட்ட கையெழுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த லெட்டர் தான் நான் அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன், வேற எதுவும் கொடுக்கல. நீ உடனே வந்துரு, இது என்னன்னு தெரியல, அண்ணன் அங்க போயிருக்காரு பாக்குற டிவில, நீ வந்துருன்னு சொல்லி இவர் அழைச்சிட்டு வர்றாரு. நான் இவங்கெல்லாம் அழைச்சிட்டு வராங்க. நான் அங்க இருந்துட்டு கவர்னரை பார்த்துட்டு கொடுத்தது. இவர் வராருன்னா சரி வரட்டும் இவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டேன். வந்தது திருப்பி இவர் அங்க வந்துட்டு எல்லாம் பேசினாங்க. இந்த மாதிரி என்ன இப்படி ஆனிச்சு இப்படி ஆனிச்சுன்னு நான் திரும்பி கிளம்பி போயிட்டேன். அப்புறம் கவர்னர்கிட்ட அந்த லெட்டர் இவரு ப்ராப்பரா அங்க டிராப் பண்ணி, லாயர் எல்லாம் போயிருந்தாருல, இவர் கூடவே நம்ம அட்வொகேட் எல்லாம் போயிருந்ததும் நம்ம டிராப் பண்ணி இது மாதிரி அது மாதிரி லெட்டர் நான் எதுவும் கொடுக்கல, அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் நான் நெசசரி ஆக்ஷன் எடுக்கிறேன். நாங்க வெளியில அதான் இன்டர்வியூ கொடுத்தோம். உங்களுக்கு நான் இருக்கேன் அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டேன். அப்புறம் தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கான் கரெக்டா உங்களுக்கு. எழுதுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வந்திருக்கு சார். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். இவன் வீடு எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு வெளில வந்துட்டான், கரெக்டா இல்லையா உங்களுக்கு? அதுல என்ன சொல்றான், இவர் சுயநினைவோட லெட்டர் எழுதுறாங்கிறான், ஏதோ காரு டிக்கில உட்காந்து எழுதுறான். என்ன நினைக்கிறீங்க? ஆதரவு தெரிவிக்கிறாங்கிறான். அதுல சொல்றான் அவன் எவ்வளவு விஷமமா என்ன பயமுத்துறான். எங்க பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோட நான் கொடுக்குறேன்னு சொல்றான், கரெக்டா இல்லையா உங்களுக்கு? ஏன் ஒப்புதல் இருந்துச்சுன்னா அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும் அவன் முதல்ல. இன்னொன்னு இத என்ன பண்ணிருக்கானுங்க, அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. அப்ப ஒரிஜினல் எங்க இருக்கு? ஒரிஜினல் கொடுக்கல, கரெக்ட் தானே? ஒரிஜினல் அவனுங்க நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம்னு உடையாந்துட்டானுங்க. ஒரிஜினல் இல்ல.
ஆனா இவர்கிட்ட வந்து தாவேகா தரப்புல இருந்து காமராஜ் எம்எல்ஏட்ட வந்து எதுவும் பேசியிருக்காங்களா சார்? அப்படி ஏதாவது தகவல் அவர் சொன்னாரா சார் உங்கள்ட்ட? அப்படி ஒண்ணு யாரும் பேசுற மாதிரி தெரியல சார். சரிங்க சரிங்க சார். இது என்னமோ சரியில்ல எனக்கு அந்த சார். இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம்ல சார், என்ன அதுல நம்ம சார்ஜ் சொல்லியிருக்கேன் சார்? நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி என் பேர்ல ஒரு கடிதம் வந்திருக்கு ஃபோர்ஜரியா. சார் அது வந்து தாவக சைடுல இருந்து கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தை வந்து நான் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அது இதை கண்டுபிடிக்கணும் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீ 11 மணிக்கு பிரஸ் வர சொல்லியிருக்கேன். கவர்னர் அது நீங்க டீடைலா சொல்லலாம் சார். அப்போ எனக்கு ஒரே ஒரு தகவல், கவர்னர்ட்ட நீங்க என்ன டிமாண்ட் சொல்லிருக்கீங்க சார்? இப்ப சொல்லி இத வந்து முதல்ல போனப்ப நான் என்ன கொடுத்துட்டேன், இது மாதிரி இது ஒண்ணு ஹார்ஸ் ட்ரேடிங்கா இருக்கணும், இல்ல ஃபோர்ஜரியா இருக்கணும். ரெண்டு தானே உங்களுக்கு. நிச்சயமா எங்க எம்எல்ஏ என்னால கான்டாக்ட் பண்றேன், அவரு கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னப்பதான் அப்பதான் ஏடிசி வந்து சொன்னாரு, இல்ல அவர்கிட்ட பேசிட்டோம், அவர் இங்க அந்த வேதான்னாரு. சரி சொல்லிட்டு நான் மீடியா பார்த்துட்டு வந்துட்டேன். அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாப்போமே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சார்? என்ன சார் இது 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 எவ்வளவு ஒரு, அதாவது என்ன சொல்றது, சரியான 420 ஆக்ட் தானே சார் இது. மோசடி பெருவழிகள், இவங்க வந்து தூய சக்திங்கிறாங்க. என்ன தூய சக்தி இவங்க? எவ்வளவு ஆட்சி அமைக்கிறதுக்கே இவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணா, ஆட்சி அமைச்ச பிறகு இவங்க என்னென்ன ஃப்ராடு பண்ணுவாங்க? ஏன்னா ஆட்சிக்கே வரல, அது அறுதி பெரும்பான்மைக்கு, அதாவது நீங்க வேலைக்கு போறதுக்கு அட்மிஷனுக்கு சர்டிபிகேட் வந்து ஃபோர்ஜரியா கொடுத்தீங்கன்னா நீ வேலைக்கு போய் எவ்வளவு ஃப்ராடு பண்ணுவேன்? அதானே சார்? எவ்வளவு பேர் வேலைக்கு போலி சர்டிபிகேட் கொடுத்து சேர்ந்துட்டு அப்புறம் பிடிக்கிறாங்கல்ல. அது மாதிரி ஒரு போலியா நீ தயார் பண்ணினா எவ்வளவு பதவி வெறி, என்ன பழக்கம்? ஏன்னா அது ஒத்த எம்எல்ஏ பார்த்து இவன் வந்து இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு இவனை இந்த நம்ம ஊர்ல எல்லாம் இந்த பாவம் அப்பாவி பெண்கள் குளிக்கிறப்ப இல்ல உடை மாத்துறப்ப அதை வீடியோ எடுத்துட்டு மிரட்டுறான்ல, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துருக்க, இது மாதிரி ஏதோ சொல்லி அந்த அவனை ஒரு எம்எல்ஏ தானே இது பண்ணிக்கலாம்ல உங்களுக்கு. சார் அதிமுக வந்து ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படிங்கிற உங்க டிமாண்ட் நீங்க கொடுத்திருக்கீங்க சார். அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. நான் அதை போய் கொடுக்கல சார். நான் அந்த இந்த லெட்டர் வந்து இவன்ட்டு வாங்கி வச்ச லெட்டர், இந்த லெட்டர் அதை கொடுக்குறீங்க. ரைட். அந்த சூழல் வரும்போது கொடுக்கறதுக்காக அதை போய் நான் டிமாண்ட், அதாவது அதிமுக அழைக்கணும்னு சொல்லி அந்த லெட்டர் கொடுக்கல. இந்த லெட்டர் தான் நாங்க கையெழுத்து வாங்கியிருக்கேன், நானும் கையெழுத்து போட்டிருக்கேன், அவரும். இது தவிர வேற கடிதம் கிடையாதுன்னு அவர்கிட்ட கொடுக்குறேன். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுது. It is not the claim letter or anything. This is the letter which may be useful for us. This is the one and only letter which I got signed and I also signed. No other letter was given by us. ஏன்னா அவன் லெட்டர் கொடுத்தா என்னோட கன்சென்ட் தானே கொடுக்கணும், யாருக்கு கொடுத்தாலும். இன்னும் 48 hours இருக்கு சார். அதுக்குள்ள என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி போகுதா? அது எனக்கு தெரியல சார். நான் அந்த மைண்டுக்கே போல. இந்த ஃப்ராடு பசங்களை பிடிக்கணும், இவனோட சாயத்தை உரிக்கணும், அவ்வளவுதான். இவங்க எதை வேணாலும் பண்ணுவேன், எவன் வீட்டு இதையும் தூக்கிடுவான். அதான் என்ன திமிரு, ஒத்த எம்எல்ஏன்னு போட்டு பாக்குறான் நம்மள்ட்ட. கரெக்ட் தானே சார்? இன்னொன்னு சார், எங்க ஆளு ஈல்டா இருந்தாலும் குதிரை பேரம் தானே சார்? அந்த வீடியோ உண்மையா இருந்தாலும் குதிரை பேரம் தானே சார்? அப்படா அவனுக்கு என்ன ஆசை சொல்லி நீ எங்க எம்எல்ஏ வாங்குறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? இல்ல அப்படி ஒரு தேவை இருந்தால் உங்களை நேரடியா அணுகி கூட பேசியிருக்கலாம் இல்லையா சார்? இல்ல அப்படி தேவை இருந்தா அணுகி பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நான் நீ பொறுக்கித்தனம் பண்ண உங்கள்கிட்ட சொல்றேன். இது என்ன அவன் ஏத்துக்க முடியும்? இதெல்லாம் என்ன என்ன வேணாலும் பண்ணுவானா அப்படின்னா என்ன யார்கிட்ட பாக்குறேன்? தாவேகாவோட இந்த ஆரம்பமே வந்து இப்படியான ஒரு இல்ல, தாவேகா யாருங்கிறத, விஜய் யாருங்கிறத தோலை உரிச்சு காட்டியிருக்காரு அவரே. இந்த சம்பவம் உண்மை சொரூபத்துக்கு உதாரணம் சார். உண்மை என்ன தைரியம் இருந்தா கவர்னர்கிட்டே ஒரு ஃபோர்ஜரி லெட்டர் கொடுக்க முடியும். இல்லாட்டி ஒருத்தரை இது பண்ணி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி ஒரு லெட்டர் வாங்கி கொண்டு கொடுக்க முடியும். அதையும் ஒரிஜினல் கொடுக்காம ஜெராக்ஸ் கொடுக்குறான்னா அப்படின்னா என்ன இது இருக்கு உங்களுக்கு? உண்மையா சார்? இது என்ன, நான் எப்பயுமே கோவப்பட மாட்டேன், பாத்துருப்பீங்க நீங்க. என்ன மீறி எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவளை அமைதியான ஆளுனா என்ன நீ எதை வேணாலும் செய்வீன்னா அப்புறம் நாளைக்கு நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டோம்ல சார். நீ சீஃப் மினிஸ்டர் ஆனாலும், நீ அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனாலும் எனக்கு என்ன இருக்கு? நீ 420 தான் 420 தான், நீ ஃபோர்ஜரி தான், மோசடி பேர் வழி தான். நீ உனக்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப தமிழ்நாட்டு மக்களை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு, வருத்தமா இருக்கு. என்ன நடக்குமோ இவன் எல்லாம் செய்யமானான்னு தெரியும். உண்மைதான் சார். 11 மணிக்கு நான் செய்தியாளர் அனுப்பிச்சு வச்சிடறேன். நன்றிங்க சார். வணக்கம்.